வணக்கம் மக்களே, நாம இன்னைக்கு பார்க்க போற வேலை வாய்ப்பு என்னன்னா நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட்ல இருந்து வந்திருக்க ஒரு சூப்பரான ஜாப் நோட்டிபிகேஷன் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க் அண்ட் நோட்டிபிகேஷன் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்றேன். ஃபர்ஸ்ட் இந்த நோட்டிபிகேஷனை ஓபன் பண்ணிக்கோங்க. எந்த மாதிரி போஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அட்டெண்டன்ட் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா குரூப் சி வேகன்சி தான் சொல்லியிருக்காங்க. இதற்கு வந்து அப்ளை பண்ண டேட் பாத்தீங்கன்னா 2 அக்டோபர் 2024 இருந்து 21 அக்டோபர் 2024 நீங்க அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இன்னையில இருந்து 21 அக்டோபருக்குள்ள நீங்க உங்களோட ஆன்லைன் அப்ளிகேஷனை அப்ளை பண்ணிடணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து எக்ஸாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து ஆன்லைன் எக்ஸாம் தான் நடத்துவாங்க. இதற்கு பார்த்தீங்கன்னா 21 நவம்பர் 2024 உங்களுக்கு எக்ஸாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வேகன்சி லிஸ்ட்டை பார்த்துடலாம். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 108 வேகன்சி சொல்லியிருக்காங்க. இந்த 108 வேகன்சிலையும் உங்களுக்கு தமிழ்நாட்டு பொறுத்த வரைக்கும் 5 வேகன்சி சொல்லியிருக்காங்க. இதில் பேக்லாக் வேகன்சின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான ஸ்டேட்ஸ் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. ஸோ ஆஃபீஸ் அட்டெண்டன்ட்னா என்ன மாதிரி ஜாப் ப்ரொஃபைல் இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே கிளியராக போட்டிருக்காங்க பாருங்க. பேஜ் நம்பர் 8ல் உங்களுக்கு போட்டிருக்காங்க என்ன மாதிரி ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த 15 பாயிண்ட் தான் நீங்கள் ஒர்க் பண்ண வேண்டிய நேச்சர் இருக்கும், ஜாப் நேச்சர்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நீங்கள் 10th பாஸ் பண்ணாலே போதுமானதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு தான். 10th முடித்தவர்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் பற்றி பார்க்கலாம். ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் 18லேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இதுக்கு இருக்கு. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்னா 5 வருஷமும், ஓபிசி கேண்டிடேட்ஸ்னா 3 வருஷமும், இதுவே பிடபிள்யூடி அதாவது டிசபிலிட்டி பர்சன்ஸ் பார்த்தீங்கன்னா 10 வருஷமும், எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 3 வருஷமும் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. இதுவே ஆதரவற்ற பெண்களாக இருந்தாலும் இல்லை கணவரால் கைவிடப்பட்டவர்களாக இருந்தாலும் உங்களுக்கு 10 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. இந்த வேலை வாய்ப்புக்கு எப்படி செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்குன்னு நான் முன்னே சொன்ன மாதிரி ஆன்லைன் எக்ஸாம் தான் இது நடக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் எக்ஸாம் வந்து உங்களுக்கு இங்கிலீஷில் தான் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி டெஸ்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் ஆஃப் ரீசனிங், இங்கிலீஷ் லாங்குவேஜ், ஜென்ரல் அவேர்னஸ், நியூமரிக்கல் எபிலிட்டி. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 120 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. மேக்ஸிமம் மார்க் பார்த்தீங்கன்னா 120 மார்க்ஸ். இதற்கு டைமிங் பார்த்தீங்கன்னா 90 நிமிடங்கள், அதாவது 1.5 மணி நேரத்துக்குள்ள நீங்க வந்து உங்களோட எக்ஸாம் வந்து ரைட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ஆர் ஹிந்தியில தான் உங்களுக்கு நடத்துவாங்க. ஸோ இங்கிலீஷை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமில் வந்து நெகட்டிவ் மார்க் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் உங்களோட கொஷின்ஸை வந்து நீங்கள் கரெக்டாக ரைட் பண்ணணும். நீங்கள் எதனா ஒரு கொஷினை வந்து ராங்காக எழுதிட்டீங்கன்னா அதில் வந்து 1/4 அந்த விதத்தில் வந்துட்டு உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் உங்களுக்கு லெஸ் பண்ணுவாங்க. ஸோ வந்து எல்லா மார்க்குமே நீங்கள் வந்து கரெக்டாக ரைட் பண்ணாவே பெட்டராக இருக்கும். இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ண எக்ஸாம் ஃபீஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஜென்ரல் கேட்டகரியாக இருந்ததுங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 450 ரூபாவும், இன்டிமேஷன் சார்ஜஸ் வந்து ஒரு 50 ரூபாவும், ஸோ டோட்டலாக 500 ரூபாய் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவே நீங்கள் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 50 ரூபாய் மட்டுமே பே பண்ணால் போதுமானதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே கிளியராக போட்டிருக்காங்க பாருங்க. நம்ம தமிழ்நாட்டுக்கு பொறுத்த வரைக்கும் சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு, மதுரை, நாகர்கோவில், கன்னியாகுமரி, சேலம், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர், விருதுநகரில் தான் உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும். ஸோ உங்களுக்கு நியரஸ்டாக இருக்கிற எது எக்ஸாம் சென்டரோ அதை செலக்ட் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். இந்த வேலை வாய்ப்புக்கு உங்களுக்கு சேலரி பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 35,000 ரூபாய் தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கான அந்த பே லெவல் வந்து இங்கே கீழே போட்டிருக்காங்க பாருங்க. எதன் அடிப்படையில் உங்களுக்கு இந்த அமௌண்ட் கொடுக்குறாங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹவுஸ் ரெண்ட் அலவுன்ஸு அண்ட் வந்து கிரேட் அலவுன்ஸ் இந்த மாதிரி வந்து நிறைய அலவுன்சஸ் உங்களுக்கும் ப்ரொவைட் பண்ணிடுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது குரூப் சி வேகன்சின்றதுனால உங்களுக்கு இந்த மாதிரி அலவுன்ஸ் இருக்கும். ஓகே மக்களே, இந்த வேலை வாய்ப்பை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.